வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் NSDL அப்படிங்கிற ஒரு கம்பெனியினுடைய IPO வர இருக்குது. ஸோ அந்த IPO சம்மந்தமான தகவலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ NSDL அப்படிங்கிறதுனுடைய ஃபுல் ஃபார்ம் நேஷனல் செக்யூரிட்டிஸ் டெபாசிட்டரி லிமிடெட் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த டெபாசிட்டரி அப்படிங்கிறத பற்றி நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். டெபாசிட்டரி அப்படிங்கிறது நம்ம மார்க்கெட்டில் வாங்கக்கூடிய ஷேர்ஸ், அதுக்கப்புறம் பாண்ட்ஸ், இது எல்லாமே பார்த்திங்கன்னா டிமேட் ஃபார்மேட்டில் மெயின்டைன் பண்ணுற கம்பெனி அப்படின்றனால தான் இது டெபாசிட்டரி அப்படின்னு நம்மளுக்கு சொல்கிறாங்க. ஸோ இந்தியாவில் பார்த்திங்கன்னா 2 டெபாசிட்டரி கம்பெனி இருக்குது. ஒன்று CDSL, அடுத்து இருக்கக்கூடியது NSDL. ஸோ CDSL ஆல்ரெடி மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா சில வருடங்களுக்கு முன்பு லிஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா NSDL வர இருக்கிறதா தகவல் வெளியாகிருக்கு. ஸோ இந்த NSDL அப்படிங்கிறது நேஷனல் செக்யூரிட்டிஸ் டெபாசிட்டரி லிமிடெட். அதே CDSL அப்படிங்கிறது சென்ட்ரல் டெபாசிட்டரி சர்வீசஸ் லிமிடெட். சரி, இந்த NSDL-னுடைய IPO எப்போ வருதுன்னு பார்த்தோன்னா வர மார்ச் ஏப்ரலுக்குள்ளே வரும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இந்த IPO-னுடைய சைஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 3000 கோடி இருக்குன்னு சொல்லி தகவல் வெளியாகி இருக்கு. சமீப மாதங்களாக நம்ம பார்க்குறப்பையும் இவங்களுடைய ப்ராஃபிட் அண்ட் ரெவன்யூ அதிகரிச்சுட்டு தான் இருக்குது. 2022 LIC நிறுவனத்தினுடைய IPO வெளியானுச்சு. ஸோ அந்த IPO வெளியாகிறப்ப மக்கள் இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வரவேற்பு அந்த கம்பெனிக்கு இருந்துச்சு அந்த IPO-ல. ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த NSDL கம்பெனியினுடைய IPO-க்கும் அதே வரவேற்பு பெரிய அளவில் இருக்குது. ஸோ ஏற்கனவே மார்க்கெட்டில் இந்த டெபாசிட்டரி கம்பெனியாக CDSL நம்ம லிஸ்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லி பேசியிருந்தோம். ஸோ அது லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா பன்மடங்கு ஒரு ஏற்றத்தை தந்த ஒரு ஸ்டாக்காக அது இருக்குது. அதே போல் இந்த NSDL எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறது மார்க்கெட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். இந்த NSDL-னுடைய IPO சம்மந்தப்பட்ட லாட் சைஸ், அதுக்கப்புறம் அதனுடைய கோட்டா, அது சம்மந்தப்பட்ட எந்த தகவலும் இது வரைக்கும் வரல. ஸோ அது வரப்போ அது சம்மந்தப்பட்ட ஒரு டீட்டெயில் வீடியோ நாங்கள் கொடுக்குறோம். ஸோ இந்த IPO-வில் அப்ளை பண்ணணும் அப்படின்னா டிமேட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது அவசியம். உங்கள்கிட்ட இன்னும் டிமேட் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா இந்தியாவுடைய முன்னணி புரோக்கராக ஜெரோதா இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுடைய அஃபிஷியல் ஆத்தரைஸ்டு பார்ட்னராக தமிழ்நாட்டுக்கு நாங்கள் இருக்கோம். ஸோ உங்களுக்கு ஒருவேளை டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் ஜெரோதாவில் அப்படின்னா ஃப்ரீயாக எங்ககிட்டயே நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கான நம்பர் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். எல்லா சப்போர்ட்டையுமே நீங்கள் எங்ககிட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது மூலிமா தமிழ்லேயே வாங்கிக்க முடியும். ஸோ எங்ககிட்ட நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இந்த IPO-லையும் அப்ளை பண்ணுங்கள்.